அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பணிகளில் சிலவற்றை மட்டும் ஹைலைட்டா தலைப்புச் செய்தியா நான் சொல்லணும்னா, 15 ஊர்களில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடங்கள், 16 தூர்வாரக்கூடிய பணிகள், குத்தம்பாஞ்சான், மகேந்திரவாடி, கழுநேரிக்குளம், கம்பனேரி உள்ளிட்ட பல ஊர்களில் சமுதாய கிணறுகள், சொக்கம்பட்டி, பெரும்புத்தூர், கூடலூர், பருவக்குடி உள்ளிட்ட பல ஊர்களில் உணவு தானிய கிடங்குகள், ஆலங்குளம், சிவகிரியில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், ராவுத்தப்பேரியில் எலுமிச்சை சிறப்பு மையம், நடுவக்குறிச்சியில் அரசு தோட்டக்கலை பண்ணை, வினைதீர்த்த நாடார்பட்டி பள்ளியில் வகுப்பறைகள், தென்காசி மருத்துவமனையில் குழந்தைகள் நலப்பிரிவு, மேலக்கரை நல்லூரில் சுகாதார நிலையம், ஆழ்வார்குறிச்சி, குற்றாலம், திருவேங்கடம், பண்பழி உள்ளிட்ட 12 ஊர்களில் குடிநீர் மேம்பாட்டு பணிகள், இளஞ்சையில் புதிய சமுதாய நலக்கூடம், கடையநல்லூர், தென்காசி, செங்கோட்டை, கடையத்தை உள்ளடக்கின தாமிரபரணி கூட்டுக்குடிநீர் திட்டம்னு ஏராளமான பணிகளை எல்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க. உங்க எல்லா ஊர் பெயர்களும் அரசோட அறிக்கையில் இருக்கு. அந்த அளவுக்கு தென்காசி மாவட்டத்தில் திட்டப்பணிகள் செஞ்சு தரப்பட்டிருக்கு. அதுக்குன்னு இவ்வளவு தூரம் நான் வந்துட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிடாம போயிட முடியுமா? போனா நீங்க விட்டுருவீங்களா? அதுக்கும் நான் அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன். தென்காசி மாவட்டத்துக்கு இன்னும் என்ன செய்யணும் என்ற எண்ணத்தோட விளைவா இந்த புதிய அறிவிப்புகளை, ஒரு 10 புதிய அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, புதுசா உருவாக்கப்பட்ட இந்த தென்காசி மாவட்டத்துக்கு மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அலுவலர்களுக்கு 15 கோடி ரூபாய் செலவில் 11 புதிய குடியிருப்புகள் கட்டப்படும். இரண்டாவது அறிவிப்பு, சங்கரன்கோயில், மேலநிலைத நல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய குருக்கல்பட்டி சிப்காட் திட்டத்தின் நீர் தேவைகளை நிறைவு செய்ய 52 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும். மூணாவது அறிவிப்பு, தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையம் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். நாலாவது அறிவிப்பு, கடையம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு 6 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டடம் கட்டப்படும். அஞ்சாவது அறிவிப்பு, சிவகிரி, கடையநல்லூர், சங்கரன்கோயில் மற்றும் திருவேங்கடம் வட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய கண்மாய்கள் 12 கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும். ஆறாவது அறிவிப்பு, தென்காசி வட்டம் சிவசைலம் கிராமத்தில் இருக்கக்கூடிய கடனா அணை 4 கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும். ஏழாவது அறிவிப்பு, கடையநல்லூர் வட்டத்தில் இருக்க வரட்டாறு பாசன அமைப்பின் கீழ் உள்ள அணைக்கட்டுகள் மற்றும் குளங்கள் 4 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். எட்டாவது அறிவிப்பு, செங்கோட்டை வட்டத்தில் அடவி நயனார் கோயில் அணை திட்டத்தின் கீழ் உள்ள அணைக்கட்டுகள், கால்வாய்கள் மற்றும் குளங்கள் 5 கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும். ஒன்பதாவது அறிவிப்பு, வீர கேரளம்புதூர் வட்டத்தில் இருக்க மாராந்தாய் கால்வாய்
2 கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும். 10வது அறிவிப்பு, ஆலங்குளத்தில் இருக்கக்கூடிய அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு 1 கோடி ரூபாய் செலவில் குடிநீர் மற்றும் பிற வசதிகள் செய்து தரப்படும். இந்த 10 முத்தான அறிவிப்புகளும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று நான் நம்புகிறேன். மக்களான உங்களை மகிழ்விக்கவே இந்த ஆட்சி, மக்களை காக்கவே இந்த ஆட்சி, மக்களை வளர்க்கவும் மக்களுக்கு கொடுக்கவுமே இந்த ஆட்சி. இந்த 4 ஆண்டு காலமாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். எப்போ மக்களை நினைச்சுக்கிட்டு நாங்க ஏங்குற காரணத்தினால்தான் மக்களாகிய நீங்கள் எங்களோடவே இருக்கீங்க. நமக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கம் தான் சிலரை தூங்க விடாம பண்ணுது. அதனால்தான் நாள்தோறும் ஏதாவது ஒரு அவதூறு செய்தியை சும்மா அடிச்சு விடுறாங்க. அதுலயும் குறிப்பா எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் விரக்தியின் உச்சிக்கே போய் பேசிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டில் இப்ப எப்படி பரவலா மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். வரலாற்றில் எப்பவும் இல்லாத வகையில் மேட்டூர் அணை தொடர்ந்து நிரம்பி வருது. மேட்டூர் அணை நீரை பாசனத்துக்காக குறிப்பிட்ட நாள் அல்ல, அதுக்கு முன்னாடியே திறந்து விடுறோம். தொடர்ந்து நல்ல மழை பெய்கிறது நல்லாட்சிக்கான அடையாளமாக மக்கள் இன்னைக்கு போற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை வச்சு சிலர் அரசியல் செய்யறாங்க.